ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் மீதான 2வது நாள் விவாதம் நடைபெறவுள்ளது. மேலும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்துள்ளார். ரமேஷ், வணக்கம். சட்டப்பேரவை 2வது நாளாக கூட இருக்கும் நிலையில் இன்று என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட் மீதான 2வது நாள் விவாதம் நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதுமே கேள்வி நேரம் ஆரம்பமாகும். இந்த கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். நேரமில்லா நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழே முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பல்வேறு விவாதங்களை எழுப்புவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, பல்வேறு அரசு ஊழியர்கள், அரசு ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டங்கள் குறித்து பேரவையில் விவாதம் எழுப்புவதற்கும் அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு 2வது நாள் விவாதத்தில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் பேரவை விவாதத்தின் போது பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற இருக்கிறார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று முன்தினம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண்மை துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 பட்ஜெட் குறித்தும் பல்வேறு விவாதங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து இன்றைக்கு பேரவையில் பேச இருக்கிறார். ஒவ்வொரு துறைக்குமே இடைக்கால பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி ஆதாரங்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் செலவு, வரவு செலவு குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு அவருடைய உரையில முன்வைப்பார். இதற்கெல்லாம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளைய தினம் பதிலளித்து பேசுவார். நாளையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடையும். இதனால இன்றைய தினம் அப்படிங்கிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, அதே மாதிரி பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதம் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் 7.5% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் குறித்த பல்வேறு விவகாரங்கள் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடந்தது. இன்றைக்கும் சட்டப்பேரவையில் பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க. அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களும் சில நேரங்களில் முதலமைச்சரும் அதற்கு பதிலளித்து பேசுவார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.